மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பாலா விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸா இதா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதுல எல்லாரும் சொல்றாங்க ஆதாரங்களுடன் நான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதாரம் ஒன்று ஒன்றா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்து. இப்போ லாஸ்டா வந்து அவர் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஆதாரம் போட்டிருந்தாரு. இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, அவன் பண்ணினது எல்லாமே ஃபேக்கு, அந்த மாதிரி அலிகேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்ம கேபிஒய் பாலாவை பத்தி பயங்கரமா கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு எவிடன்ஸ்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்றோம்னு சொல்லி நம்மளோட மீடியாலலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து நிறைய உதவி பண்ணிருக்க அந்த தம்பி. அதுல வந்து சரி இப்ப என்னதான் பிரச்சனை, நம்ம கொஞ்சம் நல்ல டீப்பா போய் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த தம்பியோட இன்ஸ்டா எல்லாம் எடுத்து பார்த்தோம். அதுல வந்து நிறைய போஸ்ட் பண்ணிருக்காப்ல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 2-3 வெஹிக்கிள்க்கு அந்த தம்பி கொடுத்த டேட்டுக்கும் இப்போ இவங்க வந்து அலிகேஷன்ஸ் வச்ச டேட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அவர் கொடுத்த வரைக்கும் பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், 1-2 இல்ல அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மேடம், இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து இப்போ 2024 ஆகஸ்ட்ல கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த ஆப்லயே வந்து அந்த நம்பரை வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து என்ன காட்டுது அப்படின்னா 2025 இப்போ உதாரணத்துக்கு பிப்ரவரியில எக்ஸ்பயர் ஆயிருக்கு, எக்ஸ்பயர்டு ஆன் பிப்ரவரி 2025 அப்படின்னு காட்டுது. ஆனா இவர் அதை டெலிவரி பண்ணினது வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டால போட்டிருந்தது, அந்த வெஹிக்கிள் வந்து டெலிவரி பண்ண டேட் வந்து போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் பண்ணியிருக்காரு. சோ அப்படிதான் காட்டுது. இப்போ வந்து 1 or 2 வெஹிக்கிள்ஸ் அப்படிதான் நம்ம பார்த்த வரைக்கும் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவர் வந்து வேர்ட்னரிக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்டோ, அந்த ஆட்டோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு தான் கொடுத்திருக்காரு. சோ இப்ப வாங்கினவங்க வந்து அதை பே பண்ணாம இருந்திருக்காங்க, இன்சூரன்ஸ் வந்து கெட்டாம இருந்திருக்காங்க. சோ அதுதான் பிரச்சனையா. இப்போ அவர் கொடுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், ஒருவேளை 1-2 எரர் நடந்திருக்கலாம். சோ அது வந்து இவரோட கவனத்துக்கே வராம கூட நடந்திருக்கலாம். அதை பெருசுபடுத்தி அவன் பண்றது எல்லாமே ஃபேக்குன்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லா இதுலயும் அதாவது மனுஷ இயல்பு தானே சார், எல்லாத்துலயும் அவர் போய் கவனிச்சிருக்க முடியாது. அவர் வந்து ஷூட்டிங் அது இதுன்னு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, ப்ரொமோஷன்ஸ் போறாரு, ஈவெண்ட்ஸ் போறாரு, ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போறாரு. அப்போ யாருக்கிட்டயாவது பொறுப்பை விட்டுருப்பாரு. 1-2 பேர் கவனக்குறைவா அதுல இருந்திருக்கலாம். அதாவது அவர் கொடுத்த எல்லா வெஹிக்கிளும் அப்படின்னு சொல்ல முடியாது, 1-2 மேபி மிஸ் ஆயிருக்கலாம். அது மட்டும் இல்ல, பார்த்த வரையில அவரு மேக்சிமம் எல்லாம் கிளியர் பண்ணி தான் கொடுத்திருக்காரு. யாரையும் ஏமாத்தணும் ஃபேக்கா எதுவும் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து அவர் வந்து கவனக்குறைவா கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதற்கான சட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? சட்ட நடவடிக்கை வந்து அந்த ஆர்டிஓ தான் ஆக்ஷன் எடுக்கணும் இதுல. சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மத்த எல்லாரும் கூவிட்டு இருக்கோம், அவங்க வேலையை அவங்க பார்த்தாலே எல்லாம் கரெக்டா போயிருமே. சோ இது அவங்களோட வேலை. சோ அவங்க எல்லாம் பார்த்து இப்போ அவன் மேல தப்பு இருந்ததா சட்ட நடவடிக்கை எடுக்கட்டும். நம்ம வந்து அதுக்குன்னு ஓவரா யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் நான் விரும்பல. நியாயத்தை நம்ம பேசணும். அவன் மேல தப்பு இருந்தா கேஸ் ஃபைல் பண்ணட்டும். அவன் மேல தேவையில்லாம அவன் ஃபேம வந்து ஃபைல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் அப்படி எல்லாமே அவன் பண்றது ஃபேக்கு, அப்படி இப்படி என்ன சர்வதேச கைக்கூலி, அதெல்லாம் என்ன ஒரு டேர்ம் புரியல எனக்கு. இப்போ என்ன சொல்ல வர, அவனோட ஃபேம வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மீடியால பேசாத மக்களும் இப்ப பேச தொடங்கிட்டாங்க. அதுதான் இப்போ பெரிய விஷயமே. இப்போ பாலா விஷயத்த பொறுத்தவரை இவங்களா இப்ப ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. அது வரைக்கும் 1-2 பேருக்கு தெரியாம இருந்தது. ஏதோ எரரோ மிஸ்டேக்கோ அது நமக்கு தெரியாது. சோ அது இருந்துட்டு போட்டுன்னு விட்டாங்க. இப்ப இவங்க ஒரு சின்ன விஷயத்த பெருசுபடுத்தி எல்லா மக்களும் பாலாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு ஃபேன் பேஸ் இப்ப கூடிட்டு. சோ அதனால சொல்றல, நல்லவங்களை வந்து நீங்க பகைச்சாலும் அவங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வந்து நினைக்கலாம் ஒரு 2 வீடியோ போட்டு அவனை ஸ்பாயில் பண்ணி உட்கார வச்சிடணும், ஏன்னா அப்படி தோணாதுல. ஆனா அப்படி பார்த்தாலும் நீங்க அப்படி சொல்லலாம் மேடம். இப்போ உயிர் காக்குற ஆம்புலன்ஸ், சோ அதுல தவறு நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தானே. இப்ப அவங்க வந்து சொன்னதுல வந்து தவறு இல்லை, அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க இத மாதிரி தவறு இருக்கு, இந்த இடத்துல ஆம்புலன்ஸ்ல இது தவறு நடந்திருக்குப்பா, இதை சரி செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், அது அது வந்து தப்பு இல்லை. ஆனா பாலா இந்த விஷயத்துல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காரா, இல்லைன்னா பாலா வேற யாராலும் ஏமாத்தப்பட்டிருக்காரா? அதுல வந்து பாலா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், ஸ்ட்ரெயிட்டா அவரு போய் எல்லாமே இது பண்ண முடியாது. கரெக்டா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இந்த மாதிரி ஃபண்டிங் பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து யாருக்கிட்டயாவது பட் ஆனா அவரு பார்க்க வேண்டியது அவருடைய கடமை தானே மேடம்.
இப்ப இன்னைக்கு வந்து எதுவும் ஒரு பொருளை, ஒரு திருட்டு பொருளை பாலா கையில கொடுத்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னா பாலா உடனே கொடுத்துருவாரா? சார் அது வந்து அவருடைய கடமை தானே மேடம். அவரு என்ன சொல்றாரு, அவரு கொடுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு தானே சொல்றாரு. இப்ப பாலா தரப்புலயுமே அதானே சொல்றாங்க. இப்ப பாலா வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணல, கிளினிக் கட்டிட்டு இருக்காரு. அதுவுமே என்ன சொல்றாங்க, கோடி கணக்குல கட்டுறான். இவனுக்கு எப்படி கோடி? நீங்க போய் பாத்தீங்களா அவரோட கிளினிக்கு எத்தனை சென்ட்ல எவ்வளவுக்கு கட்டுறாருன்னு நீங்க போய் பாத்தீங்களா? ஏங்க நம்ம நெட்ல ஒரு பிக்சர் வந்து போடுறாருன்னா ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்னு நம்ம எப்படி அவரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்? அவர் கட்டிட்டாரா? இந்த மாதிரி நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அவருக்கு குரல் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அவர் கெட்டிட்டாரா? அவரோட பிளான சொல்றாரு, மக்களுக்கு முன்னாடி முன்கூட்டியே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் இவ்வளவு பெருசா கெட்டுவேன். அவரோட ட்ரீமா அவரோட பிளான சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு அவன் அவ்வளவு கோடி எங்க இருந்து வரும், எப்படி வரும்னு கொஸ்டின் கேட்டா இது வந்து காமெடியா இல்லையா? அதுதான் எனக்கு புரியல. அவர் ஒரு கிளினிக் கட்டுறேன்னு சொல்றாரு. சோ கிளினிக்கும் போது சாதாரணமா அவருக்கு வர்ற வருமானம் இப்ப பயங்கர ட்ரெண்ட்ல இருக்காரு அவரு. இப்ப நமக்கு உள்ளூர்காரங்களுக்கு, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு, இந்தியாக்குள்ளதான் அவரோட இது தெரியல. மத்தபடி பிரான்ஸ் அங்க அங்கன்னு பயங்கரமா ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுவா ஒரு ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில அவர் வந்து அறிமுகமானாரு. அந்த தொலைக்காட்சியில அந்த சேனல்ல அறிமுகமானவங்க யாருமே இப்ப சும்மா கிடையாது, பயங்கரமா இருக்காங்க. எல்லாரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு டெவலப்பான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. சோ அவங்களோட வருமானத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அசந்துருவீங்க. அவங்க எல்லாம் வெளியே காட்டாம இருக்காங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையே, புரியுதா? எல்லாரும் பாலா அளவுக்கு, பாலாவோட பயங்கரமா வாங்குற அந்த டிவி ஷோஸ்ல உள்ளவங்க, செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி ஷோஸ், டிராமா, என்ன சொல்றது, நம்மளோட கலக்க போகுது யாரு, எல்லா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸும் நிறைய இவரை விடமா சம்பாதிக்கிற ஆட்களும் இருக்கு அந்த சேனல்ல. ஆனா அதெல்லாம் வெளியில வரல, ஏன்னா அவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணல. புரியுதா? இப்ப பாலா பண்றது அதுவும் வெளியில தெரியறனால இவ்வளவு பிரச்சனைகள் பாலா ஃபேஸ் பண்றாரு. அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ எல்லாருமே உதவி பண்றாங்க, உதவி பண்ணாமலாம் யாரும் கிடையாது. நீங்க உதவி பண்ணலையா? இல்ல நாங்க உதவி பண்ணலையா? எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏழைகளுக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப பாலா வந்து ஒரு ஃபேமஸான ஆளு, அதனால அவர் ஒரு சின்ன உதவி பண்ணாலும் அது பெருசாதான் ப்ரொஜெக்ட் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, ஆட்டோ கொடுக்கறது, இந்த மாதிரி வெட்டினரி வெஹிக்கிள் கொடுக்கறது, அது மாதிரி அது மட்டும் இல்ல. இவரை பத்தி நம்ம விசாரிச்சோம்னா நிறைய கலைஞர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்மளோட ரியாலிட்டி ஷோஸ்ல ஏதோ லொல்லு சபால உள்ளவங்களுக்கு ஏதோ கால் வந்து இதாயிடுச்சான், சுகர்ல வந்து டயபெட்டிஸ்ல வந்து காலே எடுக்கிற அளவு ஆயிடுச்சான். ஸோ அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அவரோட ட்ரீட்மெண்ட், அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே அவர் ரூபாய் கொடுத்து உதவி இருக்காருன்னு நம்ம தகவல் வருது. ஒரு ஜேர்னலிஸ்டே சொல்லியிருக்காரு இதை. இல்ல அவரோட இன்ஸ்டா பேஜ்லயே அவர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்ற வர உதவி பெற்றவங்களுமே சார், நான் என்ன சொல்ல வர, இவ்வளவு கான்ட்ரவர்சி வருது. அதாவது பேசுறவங்க தான் அவரை பத்தி நெகட்டிவா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா காமன் பீப்புள் யாராவது ஒருத்தங்க இவர் பண்றது போலின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா? அதுதான் நம்ம வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் ஐயாவும் கேட்டிருக்காரு. இவ்வளவு சொல்றீங்களா, இவ்வளவு கான்ட்ரவர்சியா விஷயம் போயிட்டு இருக்கு, பாலா மேல தப்புனா ஒரு வீடியோ கூடவா வெளியே வராம இருக்கும்? இவர் பண்றதெல்லாம் ஃபேக்கு, சும்மா போலியா எடுத்துட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையும் அவரோட ஃபெமிலியருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூடவா வெளியில வராது? என்னெல்லாமோ வீடியோ வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஜித்குமார் கொலை வழக்குல அவரை அடிச்சு துன்புறுத்தின வீடியோ யாரோ ஒருத்தங்க ஒளிச்சு எடுத்து கோயிலுக்குள்ள இருந்து அது எவ்வளவு ட்ரெண்டிங் ஆச்சு, ஃபேமஸ் ஆச்சு. சோ அதனால சொல்றேன், எப்படியும் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே இருக்கேன் சார், உங்ககிட்ட ஒரு டூ வீலர் வந்து குடுக்குறேன், ஒரு ஷோ, ஒரு வீடியோக்கு மட்டும் வாங்கினேன், நான் ஒரு டூ வீலர் வாங்கி தரேன், எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷனுக்காக, நான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும்னு கொடுக்குறேன். நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாமலா இருப்பீங்க அதை? இந்த மாதிரி இவங்க வந்தாங்க, இந்த மேடம் ஒரு டூ வீலர் குடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்களோட ஃபெமிலியரிட்டிக்காண்டி, அவங்களோட சேனல் வளர்ச்சிக்காண்டி. அந்த மாதிரி நீங்க சொல்லாமலா இருப்பீங்க? நீங்க 4 பேர்ட்ட சொல்லுவீங்க, 4 பேர் அந்த மேடமா அப்படின்னு 4:40 ஆகும். சோ சாதாரணமா நம்ம காமனான பப்ளிக்கே இந்த நிலைமைனா அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி. சோ அவரை பத்தி எப்படி எல்லாம் இப்ப பரவும். அதனால நான் என்ன சொல்ல வரேன், நெகட்டிவ்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது வெளியே தெரியாமலாம் இருக்காது பாலாவை பத்தி. இப்ப கேள்விப்பட்ட வரைக்கும் அவரை பத்தி பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் வெளியில வந்துகிட்டே இருக்கு. தோண்ட அவருக்கு இன்னும் செஞ்ச நல்லதுதான் வெளியில வருதே தவிர அவரை பத்தி தப்பான விஷயம் வரல. ஆனா இந்த 1-2 பேரு அவரை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க திருப்பி. அப்புறம் இவரை நம்ம பைல்வான் ரங்கநாதன் அவங்களும் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்றீங்கல்லப்பா அவரை பத்தி நிறைய, அவர் எல்லா விஷயத்திலயுமே ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. அவரு எல்லாரையும் கழுவி ஊத்துவாரு. நான் அதனாலதான் அவரோட வீடியோவை பாக்கணும்னு பார்த்தேன். எல்லாரையும் பயங்கரமா கழுவி ஊத்தி இருக்காரு. இந்த விஷயத்துல இவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க வரும்போது
பாலாக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ம். புரியுதா? அவர் என்ன சொல்றாரு, ஏப்பா அவனால முடிஞ்ச அளவு பண்றான், உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, இல்லன்னா சும்மா இருங்க, எதுக்கு அவனை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, அவன் எல்லாம் அவன் இல்ல மேடம், இப்போ இந்த இந்த இது விஷயத்தையே பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வந்து ஒன்னு ரெண்டு ஆம்புலன்ஸ்ல வந்து அந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் எல்லாமே இருந்திருக்கு, அதை மறுக்க முடியாது. அது வந்து பாலாவோட கவனக்குறைவா இல்ல பாலாவே வந்து பண்ணுனாரா இல்லனா மத்தவங்க பாலாவை யூஸ் பண்ணாங்களா எப்படிங்கிறது இதுல வந்து தெரியல. இத வந்து நம்ம தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து என்னன்னு பார்த்து ஆர்டிஓ என்கொயரி வச்சு பார்த்தாதான் அந்த விஷயமே வந்து தெரியும். தெரியாம நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. சொல்றேன், தப்பு இருந்ததுன்னா ப்ராப்பரா கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கரெக்ட் தான். இப்போ ஒருத்தங்க தப்பு பண்றாங்க, அதனால மக்களுக்கு வந்து பாதிப்பு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, ஆனா அதே பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு நம்ம கண்ணில் பற்றத வந்து எடுத்து பார்த்தோம். ஒரு டாடா விங்கர் கொடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்னி வேன் ஒண்ணு கொடுத்திருக்காரு அந்த வெட்டினரி இதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அது எல்லாமே பார்த்த வரைக்கும் அவர் கொடுத்த டேட்டுக்கும் எக்ஸ்பைரி ஆன டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அந்த எக்ஸ்பயர்ட் ஆன டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்கிறதுல எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் கொடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் அதை எஃப்சி காட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது அதை வாங்குறவங்க தான். கரெக்டுங்களா? ஆமா, அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் என்ன சொல்ல வரேன், இவங்க வந்து பொதுநல நோக்குல பண்றாங்க, இவங்கள தப்பு சொல்ல முடியாது, இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட், அவங்களெல்லாம் குறை சொல்ற அளவுக்கு நம்ம கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நல்லதை வந்து தடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க வந்து அவனை பத்தி அலிகேஷன்ஸ் வைக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. யாருனாலும் யாரு மேலனாலும் தப்பு பண்ண சொல்லலாம், அந்த உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு, நம்மளோட மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அந்த உரிமை. ஜேர்னலிஸ்ட் தான் பேசணும், அட்வொகேட் தான் பேசணும், இல்ல பொலிட்டீஷியன்ஸ் தான் பப்ளிக்ல பேசணும், மீடியால, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தப்பு யாரு பண்ணாலும் காமன் பீப்புளும் சுட்டி காட்டலாம், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா? நம்மளே பார்க்கணும்னா, நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட உங்களுக்காக நாங்க வீடியோ கூட எடுத்தோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, பொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுதுங்க, அதுக்கு ப்ராப்பரா எஃப்சி இருக்கா, அதெல்லாம் எஃப்சி இருக்கிற வண்டி மாதிரியே தெரியல, நாங்க எல்லாம் போய் இது பண்ணோம். அது வந்து அவ்வளவு அந்த வீடியோ கூட போடலாம். ஒரு லாரி ஒண்ணு அவ்வளவு பொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு போகுது, அதுக்கு நம்பர் பிளேட் எங்க இருக்குன்னே தெரியல. அது ஆக்சுவலா அது பிரைவேட் லாரின்னு நினைக்கிறேன் மேடம். அதுக்கு நம்பர் பிளேட் எங்க இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்கல. அது மட்டும் இல்ல, நம்ம கவர்மெண்ட் பஸ் எத்தனை பஸ் உள்ள வந்து எஃப்சி எல்லாம் போய் உள்ள அந்த ஓட்டையா அது வந்து இதாகி எத்தனை பயணிகள் உள்ள விழுந்திருக்காங்கன்னா நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம். அது பஸ்ஸோட தகரம் இதாயிடுச்சு, தகரம் இதாகி பயணிகள் மேல விழுந்து பிரச்சனை ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு எத்தனையோ இது இருக்கு. அதாவது குரல் கொடுக்கறவங்க எல்லாத்துக்கும் கொடுங்கப்பா, அதுதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு இதுக்கே கொடுக்காதீங்க, காமனா இருங்க, எல்லாத்துக்கும் பொதுவா இருங்க. நியாயம் வந்து எல்லாத்துக்கும் தான் சமம். இப்ப பாலா உதவி பண்றான்னு அவனுக்கு மட்டும் அது கிடையாது, பொதுவா உள்ள, அதாவது யாருனாலும் அவங்க இஷ்டத்துக்கு வாழ சுதந்திரம் இருக்கு. ஆனா அது வந்து மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம வாழணும், அதுதான் நான் சொல்றேன். இப்போ இந்த பஸ், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், பிரைவேட் வெஹிக்கிளா இருக்கட்டும், அதனால மத்தவங்களுக்கு பொல்யூஷன், நம்மளோட இப்ப பொல்யூஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு சென்னையில. அதுவும் இந்த மாதிரி வண்டி எல்லாம் உடனே கேட்கவே வேண்டாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெல்லியில வந்து ஓவரா பொல்யூஷன் இருந்தது, ஏர் பொல்யூஷன். சோ அதனால ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வெஹிக்கிள் வந்து இது பண்ணக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்க. சோ அந்த வெஹிக்கிள் எல்லாம் தமிழ்நாட்டுல வாங்கி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கர்நாடகால எல்லாம் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, அந்த வெஹிக்கிள கர்நாடகால வாங்கி ஓட்டுனா சீஸ் பண்ணிடுறாங்களாம். வரேன், காமனா எல்லாத்துக்கும் காமனா இருங்க, அததான் சொல்ல வரேன். ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் நீங்க வந்து போக்கஸ் பண்ணாதீங்க. இப்ப அந்த பையன் மேல தப்பு இல்லைன்னா நான் சொல்ல வரல, ஒருவேளை 1-2 வெஹிக்கிள் கவனக்குறைவா எஃப்சி இதாகி நடந்திருக்கலாம். ஆனா அந்த 1-2 விஷயத்த வச்சுட்டு அவன் பண்றதெல்லாம் ஃபேக்கு, பாலாவே ஒரு ஃபேக்கு, சர்வதேச கைக்கூலி, இவனுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அவன் மேல தப்பு இருக்குன்னா அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அவனை தூக்கி உள்ள போடுங்க. இப்ப பேசுறவங்க வந்து சும்மா 4 பேர் 4 விஷயத்த அடிச்சு விடலாங்க. உண்மையிலேயே அவங்க கிட்ட ப்ராப்பரா எவிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த பையன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க. பொதுமக்களுக்கு என்ன நல்லதோ அதை பாருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் ஓடுது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெல்லியில பேன் பண்ணதெல்லாம் டெல்லி, ஹரியானா, பீகார், அப்புறம் அது பேரு நொய்டா, இந்த மாதிரி இடத்துல உள்ள வெஹிக்கிள்லாம் 10 இயர்ஸ்க்கு மேல பேன் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஏர் பொல்யூஷன் சொல்லிட்டு அதெல்லாம் எங்க வருது, இங்க தமிழ்நாட்டுக்கு தான் வருது. அதுவும் ப்ராப்பரா என்ஓசி வாங்கியிருக்காங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா, ஆர்டிஓ இதெல்லாம் செக் பண்றாங்களா?
சோ அதெல்லாம் போய் என்னன்னு பாருங்க நீங்க. சும்மா ஒண்ணு அதுவும் அதுவும் மக்களுக்கு வந்து ஆபத்து தானே. பயங்கரமா நாய்ஸ் பொல்யூஷன் இல்ல, ஏர் பொல்யூஷனும் கூட. அந்த வண்டி வந்து கண்டிஷன் சரியில்லாம எவ்வளவு வண்டிகள் ஓடுது. சோ நான் என்ன சொல்ல வரேன், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்திலயும் அவங்களோட கவனத்தை செலுத்தணும். அதாவது அவன் பண்ற 1-2 விஷயத்த வச்சு அவன் ஃபுல்லா ஃபேக்குன்னு சொல்லி அந்த பையன் இப்பதான் வளர்ந்து வர்ற பையன். அது மட்டும் இல்ல, உதவி செய்யணுங்கிற ஒரு தன்மை வந்து வர்றது பெரிய விஷயம். அது வந்து இப்ப நிறைய பேர் பேஷனா பண்றாங்க. இவன் வந்து அவனோட தொழில இருந்து வர்ற லாபத்தை, முக்காவாசி பணத்தை இதுக்கு செலவு பண்றான். ஆனா இதை வந்து தடை செய்யணுங்கிற நோக்குல நிறைய பேர் இப்படி வதந்தி ஸ்ப்ரெட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. சோ எதுனாலும் பார்த்து பண்ணுங்க. அவன் மேல தப்பு இருந்ததுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. தேவையில்லாம அவனை வந்து இமோஷனலா அட்டாக் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவன் வந்து இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கேங் ஃபார்ம் பண்ணி இப்போ சப்போஸ் நாளைக்கு ஏதாவது கட்சியில போய் இணைவான். அது மட்டும் இல்ல, இவன் யாருக்கு இவங்கதான் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படி இப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன் சார், மக்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு. யாருமே சின்ன பிள்ளைங்க கிடையாது. இப்போ அவங்கள காமிச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களை காமிச்சு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா அது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நாடு வரணும்னா மக்கள் வந்து சுயமா சிந்திச்சாதான் முடியும். அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்னு ஓட்டு போட்டாலாம் முடியாது. அவங்களுக்கா பகுத்தறியும் திறன் வேணும். அதை வச்சுதான் அடுத்து வந்து காமராஜர், நான் என்ன சொல்ல வரேன், காமராஜர் கொடுத்த மாதிரி பொற்காலம் யாருமே இதுவரை கொடுக்கல. சோ இன்னும் அமையுமான்னு தெரியல. அது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு மக்கள் மத்தியில. சோ அதனால நல்ல ஒரு தெளிவான ஒரு நோக்குல மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவையில்லாம அவன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றான் இவன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றான்னு தேவையில்லாம நம்ப வேண்டாம். யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து பாலா பின்னாடி இருக்காரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வருது. நான் என்ன சொல்ல வரேன், இருந்தாதான் என்ன, ஒரு நல்லது பண்ணும்போது அவருக்கு பக்கபலமா உதவி பண்ற மாதிரி இருந்தாதான் என்ன, நல்லது தானே பண்றாங்க, யாரையும் கெட்டது பண்ணலையே. அது மட்டும் என்ன சொல்றாங்க, இவரு வந்து இப்படி உதவுறனால நிறைய பேரோட தாலி பறி போகுது, மத்தவங்களோட தாலிய ஊரடிச்சு ஒலையில வச்சு பாலா வந்து இப்படி பண்றாரு, நிறைய பேர் தாலிய பறிச்சு இந்த மாதிரி பண்றாரு. அந்த மாதிரி அக்யூஸ் பண்ணும்போது எப்படி தாலிய பறிச்சுனா மத்தவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிச்சு இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அது எனக்கு புரியல சரியா. நான் என்ன சொல்ல, இவங்க சொல்றது வந்து இந்த ரம்மி சர்க்கிள் இந்த ஆட் எல்லாம் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் வேணா தரவுகள் எடுத்துட்டு நம்ம பேசலாம் மேடம். இப்ப இன்னைக்கு வந்து இந்த தரவுகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அவர் வந்து எத்தனை ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனா 7 to 9 ஆம்புலன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்காங்க. நம்ம அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேக்கு, இந்த நம்பர் பிளேட் ஃபேக்கு அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட், ஓகே, அதை வந்து நம்ம ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. அது வந்து தப்பு நடந்திருக்குதான். அது பாலா மீதோ அது சம்மந்தப்பட்டவங்க மீதோ சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது எடுக்கிறது கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும், சட்ட நடவடிக்கை. பட் அதே நேரத்துல இன்னும் இவங்க சொன்ன மாதிரி இந்த 2-3 ஆம்புலன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நம்மளே எடுத்து ஆப்ல செக் பண்ணி பார்த்ததுல இந்த டீட்டெயில் வந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், அப்போ இவங்க வந்து 7 to 9 ஆம்புலன்ஸுமே தப்புன்னு சொல்றதே, ஃபேக்குன்னு சொல்றதே தப்பு அப்படிங்கறத நான் பார்த்தேன். அப்ப 2-3 ஆம்புலன்ஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. இவங்க கொடுத்த டேட் அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், எல்லாம் கரெக்டா தான் இருந்த மாதிரி இருக்கு. ஸோ 2 ஆட்டோ பார்த்தா அதுவும் கரெக்டா தான் இருக்கு. சோ எல்லாமே தரவுகள் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ அதுக்கு எஃப்சி இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, எரர் நடந்திருக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஃபுல்லா ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. பாலாவை வந்து ஃபேக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது பப்ளிக்ல. ஏன்னா அவன் நிறைய நல்லது பண்ணியிருக்கான். சோ இப்போ இந்த விஷயம் வெளிவரும் போதுதான் நிறைய விஷயங்கள் வெளிவருது. இது வரைக்கும் அமைதி காத்தவங்க எல்லாம் அவங்க வந்து பாலா மூலமா கெயின் பண்ண உதவியை வந்து வெளிப்படுத்துறாங்க மக்களுக்கு. வாங்கின உதவியை வந்து நிறைய வெளிப்படுத்துறாங்க. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், எதுனாலும் தேவையில்லாம மத்தவங்களை வந்து இது பண்ணாதீங்க. அவங்கள பத்தி உண்மை தன்மையை தெரியாம பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில பாலாக்கு பயங்கரமான வரவேற்பு இப்ப கூட கொஞ்சம் கூடி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.